ஐநேர்களே, மட்டன் கிட்னி இது எப்படி செய்கிறது பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். அரை ஸ்பூன் சால்ட், அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இது குக்கரை மூடி 2 விசில், குக்கர் விசில் வரைக்கும் நம்ம அந்த மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாமா? தேவையான பொருள் அதுக்கு கொத்தமல்லி காம்பு, கொஞ்சம் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய், கட் பண்ணிக்கிறது ஒரு தக்காளி, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு. பாருங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சாச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு வெங்காயம் வதங்க கொஞ்சம் சால்ட்டு. ஆல்ரெடி நம்ம கிட்னியில் சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா நம்ம கிட்னி வேக வைக்கும்போது ஆல்ரெடி அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். ரொம்ப போட்டால் இஞ்சி பூண்டு வாடை வந்துடும். அதனால் அதில் ஒரு அரை ஸ்பூன், இதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுருக்கோம். வெட்டி வச்ச தக்காளி, ஒரு தக்காளி. ஏன்னா அதில் அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி போட்டிருக்கேன், அதில் இதில் ஒரு தக்காளி. தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். கிட்னி வேக வைக்கிறது மஞ்சள் தூள் போட்டிருக்கோம், இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். எப்போவுமே சிக்கன் கிரேவியோ இல்லை மட்டன் கிரேவியோ இல்லை கிட்னியோ இல்லை லிவரோ எது நீங்கள் கிரேவி பண்ணால் இந்த மசாலா போட்டு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு, ஒரு பச்சை மிளகா, மிளகு, அப்புறம் சீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்கள், கிட்னி நல்லா வெந்துச்சு. இதை நம்ம அந்த தாளிச்சோம் இல்லையா, அதில் போட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. இது கிட்னியை அதில் போட்டுக்கலாம். நல்லா கலரி விடுங்க. இந்த தண்ணி கொஞ்சம் வற்றின உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் கலந்துடலாம். தண்ணி நல்லா சுண்டிச்சு. இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த நல்லா மசாலா நல்லா சுண்டி எண்ணெய் மிதந்து மேலே வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நேர்களே, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.